திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மனைவியின் தங்கையை திருமணம் செய்து தரச் சொல்லி தொல்லை கொடுத்தவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்துவிட்டு விபத்து போல சித்தரித்து தப்பிக்க முயன்ற கொலையாளி போலீசில் சிக்கியது எப்படி? திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் புதுக்காமூர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் கணபதி கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு மோனிஷா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு தற்பொழுது 6 வயதில் ஒரு மகனும் 5 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன் கருத்து வேறுபாடு காரணமாக மோனிஷா வீட்டை விட்டு வெளியேறி கண்காணாத இடத்திற்கு சென்று விட்டார். மனைவி காணாமல் போனதால் கணபதி தனது 2 குழந்தைகளையும் மாமியார் வீட்டில் விட்டுவிட்டு பேலூரில் ஆட்டோ ஓட்டி வந்தார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை ஆரணி மோட்டூர் அருகே சாலை விபத்தில் கணபதி உயிரிழந்து விட்டார். சம்பவம் தொடர்பாக போலீசார் விபத்து வழக்காக பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். ஆனால் பகீர் திருப்பமாக உடலில் கத்தியால் குத்தப்பட்ட அடையாளம் தென்பட்டதை மருத்துவர்கள் போலீசாருக்கு தெரிவிக்க கணபதி மரணம் விபத்தல்ல, திட்டமிட்ட கொலை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கணபதியை கொலை செய்தது யார், கொலைக்கான பின்னணி என்ன என்பன உள்ளிட்ட கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். கணபதியின் கைபேசிகளை சோதனை செய்த பிறகு போலீசாருக்கு ஒரு துப்பு கிடைத்தது. அதில் பலர் மேல் சந்தேக புள்ளி வைத்து இறுதியாக கணபதியின் மனைவி தம்பியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து விசாரிக்க பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தன. கருத்து வேறுபாட்டால் மனைவி பிரிந்து சென்ற பிறகு மனைவி தங்கையை திருமணம் செய்து வைக்கச் சொல்லி கணபதி தனது மாமனாரிடம் கேட்டுள்ளார். மாமனார் அதற்கு மறுப்பு தெரிவிக்க மாமியாரிடம் சென்று மச்சினிச்சியை 2வதாக திருமணம் செய்து வையுங்கள் என கூறி பிரச்சனை செய்துள்ளார். இதனால் மன உளைச்சல் அடைந்த கணபதியின் மாமியார் சம்பவம் தொடர்பாக தனது மகனான மகேஷுக்கு தெரிவித்துள்ளார். அதை கேட்டதும் ஆத்திரமடைந்த மகேஷ் தனது அக்கா கணவருக்கு ஸ்கெட்ச் போட்டுள்ளார். சம்பவத்தன்று மோட்டூரில் கணபதி ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கும் போது வண்டியை வழிமறித்து கத்தியால் குத்தி மகேஷ் கொலை செய்துள்ளார். பின்னர் கணபதியின் உடலை சாலையில் இழுத்து போட்டு ஆட்டோவை அவர் மேலே சாய்த்து விபத்து போல சித்தரித்துவிட்டு தப்பித்துள்ளார். ஆனால் கத்திக்குத்து சம்பவம் நடந்ததை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. இக்கொடூர சம்பவம் வெட்ட வெளிச்சமானதைத் தொடர்ந்து வழக்கை கொலை வழக்காக மாற்றிய போலீசார் கொலையாளி மகேஷை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தங்கையை திருமணம் செய்து தரச் சொல்லி தொல்லை கொடுத்த அக்கா கணவரை இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் ஆரணியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.